பேட்டர்ன் வீடியோ பார்த்துட்டீங்க இல்லையா? யாருக்கும் அதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்லை ப்ரோ. கிளியராக இருக்கு. சரி, ட்ரேட் செட்டப்பில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? பழைய யூசர்ஸ்க்கு டவுட்ஸ் எதுவும் இருக்கா? எல்லாம் எதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? ஸ்கேல்ப் மாஸ்டரில் இருக்கீங்களா இல்லை கிரே பேண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? இன்னும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும், எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போது கிரே பேண்டில் பவுன்ஸ் ஆகும், எப்போ ஸ்கேல்ப் மாஸ்டருடைய பவுன்ஸ் மெயினாக நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பேட்டர்ன்ஸ் பார்த்தவங்களுக்கு இன்றைக்கி ட்ரேட் செட்டப் பார்க்க போகிறோம். ட்ரேட் செட்டப் எப்பயும் போல் அந்த ப்ளூ பாக்ஸ் பிரேக் அவுட், அது ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்ம பேசியிருப்போம். பட் ஒரு விஷயம் இப்போ சொல்கிறேன், அது புதுசாக இருக்கலாம். மார்க்கெட் இதுக்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்கோம். எப்போவுமே இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண மாட்டோம், ட்ரேட் எடுக்க மாட்டோம். கேண்டில் இதுக்குள்ளே இருக்கும்போது நம்ம ட்ரேடு எடுக்க மாட்டோம். ஒரு பிரேக் அவுட் நடக்கும், ஒரு பிரேக் அவுட் நடந்து பவுன்ஸ் நடக்கும். ஸோ இந்த பவுன்ஸு எப்போவுமே கிரே பேண்டில் தான் நடக்கும். ஃபஸ்ட்டு உடனே வர பவுன்ஸ், புரியுதுங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உடனே வர பவுன்ஸ் கிரே பேண்டில் வரும். அது நம்ம சிங்கிள் லெக்கில் வருமா, டபுள் லெக்கில் வருமா, அதாவது வி ஷேப்பில் போகுமா இல்லை டபிள்யூ போட்டு போகுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக வி ஷேப் தான் நடக்கும், அதிகமாக தான் நடக்கும். இதுதான் மெயின். இது போச்சு அப்படின்னா கரெக்டாக 10 பிப்பில் வெளியே வந்துடணும். அதுக்கு மேலே அது போகாது. நம்ம என்ட்ரி எங்கே ட்ரிகர் ஆகுதோ அங்கேருந்து 10 பிப்பு கரெக்டாக டார்கெட் டைப் வந்துடும், ரீச் ஆகிடும். ஒருவேளை அப்படியே மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. நமக்கு இந்த என்ட்ரியோட முடிஞ்சிச்சு. அதோட அடுத்த ப்ளூ பாக்ஸ் இங்கே ஓப்பன் ஆகும். அதை வச்சு தான் அடுத்த என்ட்ரி நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கு அடுத்து இந்த பிரேக் அவுட் நடந்து என்ன ஆகிருக்கு, மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு. இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இறங்கி வருதுன்னு வச்சுக்கோங்க. கிரே பாக்ஸில், கிரே பேண்டில் பவுன்ஸ் ஆகாமலே அப்படியே போயிடுச்சு. என்ட்ரியும் நீங்கள் எடுக்கல. ஆனால் உங்களுக்கு அந்த பர்பிள் பேண்டு ஒன்று ஓடிட்டுருக்கோம். அது இங்கே தான் இருக்குது, உங்களுக்கு ட்ரெண்டுக்கு ஃபேவராக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அப்போது மார்க்கெட்டு அதுக்கப்புறம் லேட்டாக, அதாவது 7 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே வர பவுன்ஸ் தான் இங்கே. காலையில் சொல்கிறேன், ஏஷியனுக்கு சொல்கிறேன். 7லேருந்து 7:30 6:30 நடக்கிற பவுன்ஸ் தான் இங்கே. 8 மணிக்கு மேலே வர பவுன்ஸ் எப்போவுமே பர்பிள் பேண்டில் வர பவுன்ஸாக இருந்ததுன்னா அது சேஃபான என்ட்ரி. அந்த சேஃபான என்ட்ரியில் 2 விஷயங்கள் நடக்கலாம். ஒன்று, கிரே பேண்டு கூடவே வராமல் இப்படியே பேரலாகவே இருக்கலாம். சரியா? இது ஒரு டைப். இன்னொரு டைப்பில் என்ன ஆகும்னா, ரொம்ப டைம் வந்துச்சுன்னு வைங்க, லேட் ஆச்சு, 10 மணி என்ட்ரி வருது அப்படின்னா கிரே பேண்ட் என்ன பண்ணும், கூடவே இப்படி கூட சேர்ந்து பவுன்ஸ் ஆகி திரும்பும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஓவர் பாயிண்ட் கிடைக்கும், 2 மூவிங் ஆவரேஜும் இருக்கிற இடம் கிடைக்கும். பர்பிள் பேண்டில் வரும்போது டைரெக்டாக வி ஷேப் ரிவர்சல் கிடைக்காது, அது ரொம்ப ரேர். அப்படி வி ஷேப் ரிவர்சல் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, கேண்டில் வேகமாக இறங்கி இப்படி இறக்கும். பெரிய பெரிய கேண்டெலாம் இறங்கி இந்த பர்பிளை ரீச் ஆகும்போது தான் வி ஷேப் ரிவர்சல் அப்படியே போக ஆரம்பிக்கும், இப்படியே போக ஆரம்பிக்கும். சரிங்களா? மற்றபடி நார்மலாக இப்படி வந்ததுன்னா டபிள்யூ போட்டுட்டு டைவர்ஜென்ஸோட அப்படியே தான் கிளம்ப ஆரம்பிக்கும். டைமிங் பேஸ் பண்ணது. உடனே இந்த ப்ளூ பாக்ஸ் முடிஞ்ச உடனே வர பவுன்ஸ் தான் கிரே பேண்டில் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வர்றது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா பர்பிளில் வர பவுன்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பர்பிள் பேண்ட் எது அப்படின்னா, நம்ம இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் ப்ளூ அண்ட் பர்பிள் பேண்டுன்னு இருக்கும். அதில் ஸ்கேல்ப் மாஸ்டர் அப்படின்றது செலக்ட் ஆகிருக்கும் டிஃபால்ட்டாக. அதுதான் நமக்கு பர்பிள் பேண்ட். அந்த பர்பிள் பேண்டில் தான் நீங்கள் சிக்னல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வைக்க வேண்டிய சிக்னல் டைம் ஃப்ரேம் ப்ளூ அண்ட் பர்பிளாக இருக்கணும். இல்லை உங்களுக்கு கிரே பேண்டில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். கிரே பேண்டோட சிக்னல்ஸ் வேணும்னு சொல்லி மாற்றிக்கலாம். ப்ரோ இப்போ அந்த பேண்டு சொல்கிறீங்களா, 2 பேண்டுமே தானே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும்? ஆமாம், நீங்கள் மாற்றிக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, அதாவது நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட் எந்த பேண்டில் பவுன்ஸ் ஆகிட்டுருக்கு? பர்பிள் ஆகிட்டு இருக்கா? சிக்னல் பர்பிள் பேண்டுக்கு வர மாதிரி வச்சுருக்கேன்னா, இங்கே கிரே பேண்டுக்கு வர மாதிரி வச்சுருக்கேன்னா, இங்கே சிக்னல் டைம் ஃப்ரேம் கிரே பேண்ட் செலக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த சிக்னல் வந்திருக்கிறது எதுக்குன்னா பர்பிளுக்கு வரலை, கிரே பேண்டுக்கு வந்திருக்கு. நான் பர்பிளுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கீழே இங்கேயே வந்திருக்கா? புரியுதுண்ணா? அந்த சிக்னல் டைம் ஃப்ரேம் எந்த பேண்டுக்கு உங்களுக்கு வேணும் உங்களுக்கு. ஏன் கிரே பேண்டுக்கு இங்கே வந்திருக்குன்னா, கிரே பேண்டு நான் ஆஃப் பண்ணியிருக்கேன், கிரே பேண்ட் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். கிரே பேண்டு இங்கே இருக்கும் போல், அதனால தான் இந்த இடத்துல சிக்னல் வந்திருக்கு. கிரே பேண்ட் ஆன் பண்ணுறேன். இப்போ சிக்னலை கிரே பேண்டுக்கு மாற்றிருக்கேன். கிரே பேண்டுக்கு கீழே மார்க்கெட் என்னவாக இருக்குது, செல்லில் இருக்குது. கிரே பேண்டை தாண்டி போகும்போது கரெக்டாக சிக்னல் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுத்துருக்கா? இப்போ சிக்னல் எதுக்கு வந்திருக்கு? கிரே பேண்ட் பிரேக் அவுட் வந்திருக்கா? இது கிரே பேண்ட் பிரேக் அவுட் சிக்னல். எனக்கு சிக்னல் பர்பிள் பேண்டுக்கே நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுக்கணும் என்ட்ரி அப்படின்னு நினச்சா நீங்கள் பர்பிள் பேண்டுக்கு எடுத்துக்கலாம்.
ஸோ ரெண்டுத்துக்கும் மோரல்லஸ் என்ட்ரி ஒரே இடத்துல தான் இருக்குது கிட்டத்தட்ட இந்த என்ட்ரியில், தெரியுதுங்களா? ஓகே ஓகே. இது எப்போ நடந்த என்ட்ரி? 18ஆம் தேதி, போன வாரம் தான். ஸோ இதில் புரிஞ்சுதா பேண்டு பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சா? எந்த பேண்டில் எந்த டைமிங்கில் என்ட்ரி எடுக்கணும், நம்ம லேட் ஆகிடுச்சுன்னா எதில் எடுக்கணும், இமீடியட்டாக பிரேக் அவுட் ஆகுதுன்னா எதில் எடுக்கணும்னு புரியுதா? ஓகே ப்ரோ. அதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? அப்போ இந்த ஆட்டோ பேண்ட் எதுக்கு இருக்குது அப்படின்னா, இங்கேயோ ஆட்டோன்னு ஒன்று இருக்குது. அது ஆட்டோன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா பேண்டோடைய கலர் ப்ளூவுக்கு மாறிடும். 5 மினிட்ஸில் ஆட்டோவும் கிரேவும் ஒரே இடத்துல தான் இருக்கும். நான் 3 மினிட் போகிறேன் அப்படின்னா இந்த பவுன்ஸ் மாறி இருக்கும் பாருங்கள், ஆட்டோவோட பொசிஷன் மாறி இருக்கும். மாறி இருக்கா? மேலே இருக்கா? அப்போ இந்த ஆட்டோவில் என்ன யூஸ்? நமக்கு இருக்கிறது வேஸ்ட்டு தானே. அடா ஆமாம் இல்லையா சொல்லுங்கப்பா. ஆமாம் ப்ரோ. இந்த ஆட்டோ எதுக்குன்னா, இந்த ஸ்கேல்ப் மாஸ்டர்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்கேல்ப் மாஸ்டர் டூல் இல்லைன்னா அது தேவைப்படும். அது இல்லாத எவ்வளோ பேர்ஸ் இருக்குது. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் எடுத்தாங்கன்னா ஆட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுறாங்க, வேறு டைம் ஃப்ரேமில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ட்ரேடிங் செட்டப்பில் எப்போல்லாம் என்ட்ரி கரெக்டாக வந்து ஒரு பிரேக் அவுட் ஏதோ கொடுக்குதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோவோ இல்லை வேறு ஏதோ ஒரு பேண்டோ ஒன்றா உக்காந்துட்ருக்கோம் நம்ம டைமிங் என்ட்ரியில். இப்போ கூட இதில் கூட பாருங்கள், நான் ஸ்கேல்ப் மாஸ்டர் ஆன் பண்ணுறேன். மார்க்கெட் இந்த இடத்துல ஆட்டோவை பிரேக் அவுட் பண்ணி போதா? சிக்னல் எதில் ஆட்டோவை பிரேக் பண்ணி போகுது. சந்தீப் வாங்க. எங்கே சந்தீப்? இந்த ரோஷன் ராஜ் ஐடி தான். ஓ அதான் அந்த பிங்க் கலர் தேடுறேன், காணுமே பார்த்தேன். இல்லை சார், இது எட்ஜில் ஓப்பன் ஆகிடுச்சா, சரி நானும் அப்படியே விட்டுட்டேன். சரி சரி சார் குட் ஈவினிங் சார். சார் good evening, sir. ஐயோ சார் அவரு சொன்னேன் சார். ஆமாம் சார், இல்லை சாரி சார். சார், சாரி சார். சந்தீப் சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சந்தீப் சார் சாரி சார். குட் ஈவினிங் சார். ஓகே சார். சந்தீப் சார் சார், சாரி சார். புதுசாக மாற்றிருக்கீங்களா சார்? எது சார்? ஜனா சார் சொல்லுங்க சார். ஸ்க்ரீனே மாறி போய்க்குது, எதுன்னு கேட்குறீங்களே? இல்ல அவர் நான் கேட்டேன் சார், நான் கேட்டேன் சார். இல்லை அது தெரியுது, நீங்கள் கேட்டது தெரியுது, அவர் எதுன்னு கேட்டாருன்னு சொல்கிறேன். இல்ல சார், சந்தீப் குரல் கேட்டு அது காணி மாத்திட்டு இருக்கானே. இல்லை சார், அந்த ரோஷன் ஐடி. சந்தீப் ரித்திக் ரோஷன் ஐடியில் வந்திருக்காரு சார். உங்களுக்கு பல முகத்துல ஒரு முகமா சார்? ஆமாம் சார். ஒரு முகத்தில் தான் ப்ரோ வந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் கொஞ்சம் மாறி வந்துட்டு தெரியாதனமா. உங்க ஃப்ரெண்ட் ஆளை காணுமே. யார் ஆகாஷா ப்ரோ? ஆமா தெரியலையே. நீங்கள் வந்துட்டீங்களா? வந்துடுவார் இருங்க. ஆமாம் சார். வந்துடுவார், கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவார். அவர் நம்ம மீட்டிங்லாம் அட்டன் பண்ண மாட்டார் சார், பெரிய ஆகிட்டார். அவருக்கு செட்டப் கிடைச்சிருச்சு, இது குழப்புவீங்க, நீங்கள் கூப்பிட்டு வரமாட்டேன்ட்டு போயிடுவார் அவரு. அப்போ நான் குழப்பிட்டு இருக்கேன்றீங்க. அவரு சார் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் சார், விட்டுருங்க சார் அவரு. ஓகே ஆமாம், அது சொல்லிட்டாரு. சரி, இப்போ இந்த ஆட்டோ பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரின்னு வரும்போது அது ஒரே இடத்துல ஸ்கேல்ப் மாஸ்டரோ இல்லை கிரே பேண்டு கூட ஆட்டோ வந்து உக்காந்துக்கும். அதனால் ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே வந்து சேஃபான என்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரே பேண்ட் என்ட்ரி தான். ஏன் அப்படின்னா நல்ல நம்ம சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா கிரே பேண்ட் எப்படி இருக்கும், மார்க்கெட் கூட ஓடிக்கிட்டு இருக்கும். ஆட்டோ பேண்டு இல்லை ஸ்கேல்ப் மாஸ்டர் இப்படி இருக்கும். மார்க்கெட் வந்து இப்படி வந்து பவுன்ஸ் ஆகி போகுதுன்னா திரும்ப வழி விட வேண்டியது கிரே பேண்டு தான். அது நினச்சா வழி விடல, இப்படி திருப்பி விட்டுச்சுன்னு வைங்க, மேலே போயிடும் சில டைமில். ஸோ கடைசியாக வழி விட வேண்டியது கிரே பேண்டு. ரெண்டு விதமாக இதை ஹேண்டில் பண்ணலாம். அதாவது ஒரு பர்பிள் பேண்ட் இருக்குது, இன்னொரு கிரே பேண்டு கூடவே ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, கூடவே வந்துட்டு இதில் வந்து பவுன்ஸ் ஆகிட்டு போகுது, இதில் திரும்ப பவுன்ஸ் ஆகி இப்படி போகும். நீங்கள் நினச்சா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியும், உங்கள்கிட்ட சிக்னல் இருக்குது, கிரே ஹை டைம் ஃப்ரேம் மாற்றி எடுத்துக்கலாம். ஆனால் இன்னும் சேஃபாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஹை டைம் ஃப்ரேம் பேண்டு பவுன்ஸு ப்ளஸ் கிரே பேண்டுடைய பிரேக் அவுட், இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல போகலாம். அது இன்னும் சேஃபாக போகிறது. இது நம்ம பழைய என்ட்ரி தானே சார்? ஆமாம், பழைய என்ட்ரி. அப்போல்லாம் வந்து நம்மகிட்ட இந்த இதுக்கு பழைய இதுக்கு அப்போல்லாம் வந்து நம்மகிட்ட எது கிடையாது, ஈஸியாக கிடையாது, இதுவுமே இந்த பேண்டுக்கான சிக்னலும் கிடையாது. அப்போல்லாம் ரெடி பண்ணலை. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதனால் இந்த பேண்டை பார்த்துக்கிட்டு இதில் பவுன்ஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு இதோடைய பிரேக் அவுட் இது வழி விட்டோன்னே இந்த இடத்துல போவோம். ஸோ இப்போ நம்மகிட்ட இங்கேயே போகிறதுக்கே வழி இருக்குது, அது இல்லைன்னா இங்கேயும் போகலாம், எங்கே வேணாலும் போய்க்கலாம். ஆனால் அது கொடுக்குற ஸ்டாப் லாஸை கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இதில் என்ன நடந்திருக்கு, கிரே பேண்டு ஸ்கேல்ப் மாஸ்டர் வச்சுருக்கேன். நம்ம இண்டிகேட்டர் தானே சார்? இது வித்தியாசமாக இருக்குது. நம்மள் தான் கொஞ்சம் பெயிண்டில் அடிச்சிருக்கேன். அதனால தான் சார் கேட்குறேன். மெட்டல் கிளிட்டர் பெயிண்டில் அடிச்சு விட்ருக்கேன். உங்கள் பொண்ணு எதுவும் எடிட் பண்ணிச்சா சார்? ஏன் அவ்வளோ மோசமாக இருக்குது? இல்லை சார், அது மாதிரி இருக்குது, எல்லா கலரும் அடி எப்படி சொல்லுது, ஆனால் நல்லா இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப நேரம் தேட தேவையில்ல.
ம் சந்தீப் நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா? எப்படி சொல்ல ஒரு சார்? நிமிஷம். அவருக்கு நீ சொல்லுங்க. இவ்வளவு நல்லா வரும்னு நான் எதிர்பார்க்கல, அதனாலதான் கேட்டேன். ஐயோ, எப்படின்னா பெரிய மாற்றம் இல்ல சார் இது. ஆமாமா. அது சொல்றேன் சார். வழக்கமா கொஞ்சம் கொஞ்சமா தானே மாத்திருப்போம். இவ்வளவு பெரிய மாற்றம் திடீர்னு எதிர்பார்க்கல. அதுவும் ஏப்பா அந்த பிளாக் பெயிண்ட் பேக்ரவுண்டுக்கு. பெயிண்ட் கலர் தானே மாற்றிருக்கிறேன். ஆமா சார். பிளாக் பேக்ரவுண்டு. நான் இத்தனை நாள் ஒயிட்ல வச்சுட்டு கண் வலிக்க உட்காந்துருப்பேன் சார். அதாவது என்னன்னா இண்டிகேட்டர்லேயே ஒரு ஆப்ஷனே கொடுத்துட்டேன் நான். தீம் ஓகே சார். டார்க் லைட்னு சொல்லி கொடுத்துட்டேன், மாற்றிக்க முடியும். நீங்கள் ஒயிட்டில் வச்சிங்கன்னா லைட் வச்சுக்கோங்க, டார்க்கில் லைட் வச்சிங்கன்னா. வேணாம் சார், லைட் வேணாம் சார். ஏன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன பார்த்தேன்னா, சில பேருக்கு இண்டிகேட்டர் கான்ஃபிகரேஷன் போய் பண்ணி கொடுக்கும்போது அவங்க டிஃபால்ட்டாக டார்க்கில் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சார். ஆனால் நான் இதுக்காக போய் அவங்கள லைட்டில் மாற்றி விட்டுடுறேன். அவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, அதனால் கண் வலிக்கும் சார் கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம என்ன செட்டப் யூஸ் பண்ணியிருந்தோன்னா, இந்த பேண்டில் பவுன்ஸு அண்ட் இதோடைய பிரேக் அவுட் அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அதோடைய சிக்னலும் இதோடைய சிக்னலும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸில் இல்லை. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சிக்னலில் இருக்குது. இப்போ கிரே பேண்டோட சிக்னல் மாற்றினாலும் என்ட்ரி இங்கே கிடச்சிருக்கும், அவ்வளோதான். ஸோ 2 என்ட்ரியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது இந்த இடத்துல மோஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இதை தாண்டி இன்னும் சில பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. கார்ட் ஆஃப் ஃபுட் பேட்டர்ன், எம்டபிள்யூ ஐடென்டிஃபிகேஷன், அதெல்லாம் வந்து நம்ம லைவ் ட்ரையல்லே டிஸ்கஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம். சரியா? ஏன்னா இந்த வீடியோ பப்ளிக்கில் போகாது, எல்லாத்தையுமே இதில் பேசிகிட்டு இருக்க முடியாது நம்மளால். அதனால் அது நம்ம அதில் பேசிக்கலாம் ஃபுல்லாக உட்காந்து, ரொம்ப இன்டெப்த்தாக அதில் பார்ப்போம். எம்டபிள்யூ எப்படி பார்க்கணும் எல்லாமே. புதுசாக ஜாயின் பண்ணவங்க யார் யார்? வேதா அண்ட் திவ்யா, கார்த்திக், நௌசத் அலி சார், நீங்கள் எல்லோரும் வந்து அடுத்து வரப்போகிற வாரங்களில் கொஞ்சம் லைவ் அட்டன் பண்ண பாருங்கள், மிஸ் பண்ணாமல். சரிங்களா? ஓகே சார். ஏன்னா லைவில் நிறைய பேசுவோம் இதுக்கப்புறம். ஓகே சார். இது வந்து ஜென்ரலாக இப்போ ஒரு ஐடியா, நம்ம என்ன பண்ண போகிறோம் மண்டேலேருந்து அப்படின்றதுனால இந்த மீட்டிங். இப்போ நம்ம ஒன்றும் பண்ணல, பெருசாக அது பண்ணல. ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸுடைய கலர் வந்து ப்ளூவில் இருக்குது. சரிங்களா? கேண்டில் அந்த ப்ளூ கலர் பாக்ஸ்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுதான் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல். ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரீடெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகும். இந்த ரீடெஸ்ட்டு இமீடியட்டாக இந்த பாக்ஸுக்கு பக்கத்துலேயே ஆகுதுன்னா அது கிரே பேண்டில் ஆகும். கூடவே பர்பிள் பேண்ட் இருந்தால் பரவாயில்ல, சேஃப்டி. அது கொஞ்சம் தூரமாக இருக்க பட்சத்தில் இதிலே ஆகிட்டு போயிடும். சரிங்களா? போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துட்டு அடுத்த பவுன்ஸு இந்த பர்பிள் பேண்டில் ஆகும். அப்போ அந்த என்ட்ரி நம்ம எடுக்கிறது எப்படின்னு தான் இப்போ பார்த்தோம். அதில் பட்டு கிரே பேண்ட் வழி விட்டோடனே போனோம். இது அப்படியே திருப்பி போட்டோம்னா செல் டெம்ப்ளேட். இதில் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் பேஸில் என்ட்ரி எடுங்க எப்போவுமே. ஸ்கேல்ப் மாஸ்டர் டூலில் உங்களுக்கு 2 மார்க்கெட் ஓப்பனிங் காட்டும். இப்போ ஏஷியன் ரேஞ்ச் ஆனில் இருக்குது, இங்கே எல்லாம் போயிடுச்சு. இருக்கு சார், டிஜி பாக்ஸ் இருக்கு சார். அது இருக்குது. ஸோ அது நம்ம ஏஆர் பாக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் போல். ஸோ இந்த ப்ளூ பாக்ஸ் இருக்கா, இது முடிஞ்ச உடனே ஒரு ஜோன் காட்டும், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஜோன் காட்டும். இது பார்த்திங்கன்னா காலைல 7:30 மணிக்குள்ளே இருக்கும், இது 10 மணி போல் வரும். இந்த 2 டைமில் என்ட்ரி வரும் நமக்கு அதிகமாக. அதுக்காக தான் இது 2. இது டிஜி பாக்ஸுக்கு காலையில் ஏஷியனுக்கு. இப்போ ஒரு வேளை ஏஷியனில் ட்ரேட் பண்ணல, லண்டனில் பண்ணுறீங்க அப்படின்னா லண்டன் ஆனில் வச்சுக்கோங்க, ஏஷியன் வாங்கினா ஆஃபில் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லண்டனுக்கும் அதே மாதிரி 2 பாக்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இது பாக்ஸுக்கு உடனே வர்றது, அப்புறமா ஈவினிங் 4 மணிக்கு வர்றது. ஸோ இந்த 2 பாக்ஸுக்கு அப்புறமா இதுக்கு நடுவுலையோ இல்லை இது முடிஞ்ச கொஞ்ச நேரத்துலையோ என்ட்ரி வரும் ரெகுலராக. நியூயார்க்லேயும் அதே தான். நியூயார்க் போனீங்க அப்படின்னா நியூயார்க் பண்ணும்போது ஏசியா சுத்தமாக நமக்கு தேவைப்படாது, அது யூஸ் இல்லை, டோட்டலாக ஆஃப் பண்ணிடலாம். இந்த இடத்துல இனிஷியல் பேலன்ஸ் அப்படின்றத ஆன் பண்ணிக்கணும் நியூயார்க்கு கண்டிப்பாக, அது ஏஷியாவில் இருக்கட்டும். ஸோ இந்த இனிஷியல் பேலன்ஸ் ஏஷியா செட்டப் இதை பற்றி நம்ம திரும்பவும் பேசுவோம். இதை பற்றி ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட போகிறேன் நான். இப்போ வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இனிஷியல் பேலன்ஸு, பிங்க் பாக்ஸ் இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. நியூவாக ஜாயின் பண்ணுவாங்க, இந்த வாரம் ஜாயின் பண்ணுவாங்க, அவங்க ஜஸ்ட்டு இந்த ப்ளூ பாக்ஸு அதோடைய பிரேக் அவுட்டில் வர என்ட்ரிஸை கரெக்டாக கேஷ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஒரு வாரம், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு அதுதான் ஒர்க்கு. அதை கரெக்டாக பண்ண முடியுதா பாருங்கள். அதில் நிறைய டவுட்ஸ் வரும். ஒரு சில பிரேக் அவுட் வந்து நம்புற மாதிரி இருக்கும், ஒரு சில பிரேக் அவுட் வந்து நீங்கள் எடுக்க போய் அது ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம். அப்போது அதுக்கான சொல்யூஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூயார்க் ரேஞ்சில் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். அது இல்லாமல் ஒரு தடவை பாருங்கள், அப்போ தான் வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இதில் ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போதைக்கு உங்கள் செட்டிங்ஸை ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஏஷியா, லண்டன், நியூயார்க் ஆன் பண்ணிக்கோங்க. இனிஷியல் பேலன்ஸை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு வாரத்துக்கு மட்டும். இதில் எல்லாமே ஆனில் இருக்கட்டும். இதை மட்டும் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இதில் வர ஹைஸ் அண்ட் லோஸ் இந்த பேண்டை வச்சு உங்களால் என்ட்ரி எப்படி எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். எல்லோரும் டெமோ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வீக்கு, செகண்ட் வீக்கும் அதே தான். இந்த க்ரீன் லைன் ஓப்பன் லைன்
ஓப்பன் லைனோட சேர்ந்து வர பவுன்ஸு முக்கியம். அது எப்பப்போ நடக்கும் அப்படின்னா செஷன் ஓப்பனிங் டைமில் நடக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். செஷன் ஓப்பனிங் டைம் அப்படின்னா காலையில் 7 மணி, மதியத்தில் ஒரு 12லேருந்து 1:30, ஈவினிங்கில் 6:30 to 7:30 இந்த டைமிங்கில் வர பவுன்ஸு. அதாவது ஒரு பேண்டு, அதாவது ஏதோ ஒரு பேண்டு, ஒன்று பர்பிள் பேண்டாக இருக்கலாம், இல்லை கிரே பேண்டாக இருக்கலாம், அது கூட இந்த க்ரீன் லைனு, அது கூட இந்த செஷன் ஓப்பன் பாக்ஸ், இது 3 சேர்ந்து பவுன்ஸ் நிறைய நடக்கும். இது எல்லாமே நம்ம டிஸ்கார்டில் பேட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு சேனலில் நிறைய பேசியிருக்கோம், போட்டிருக்கோம். அதனால் இதில் இருக்க பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி படித்து பாருங்கள், ஒவ்வொன்றா படித்து பாருங்கள், ஒவ்வொரு சார்ட்லேயும் படித்து பாருங்கள், என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கு, என்ன போட்டிருக்கு, எல்லாத்தையுமே ஒரு தடவை படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கனாலே நிறைய ஐடியாஸ் வரும். அந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டிங்க, இப்போ பேண்டை பற்றியும் ஒரு ஐடியா அதுலேயுமே சொல்லியிருப்பேன். இதுலேயும் வந்து ஸ்கேல்ப் மாஸ்டர் வச்சு என்னென்ன பார்க்கணும்னு சொல்லியிருப்போம். இதில் நிறைய விஷயங்கள் அப்பப்போ வர விஷயங்கள் போட்டிருப்போம். இப்போது அந்த ஓப்பன் ப்ரைஸ் சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த ஓப்பன் ப்ரைஸ் வச்சு இங்கே பாருங்கள். ஓப்பன் ப்ரைஸ் இந்த ப்ளூ க்ரீன் லைனில் எப்பப்பெல்லாம் பவுன்ஸ் ஆகுது, கரெக்டாக செஷன் ஓப்பனிங் எப்போ ஆகும், அந்த மாதிரி ஆகிட்டு நமக்கு ஒரு பேண்டு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா அது ரொம்ப பெரிய ரேலியாக இல்லை ட்ராப்போ கொடுக்கும் நமக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த வாரம் சொல்லிடுறேன். ஏன் இதில் டீட்டெயிலாக சொல்லலை, ரொம்ப ஒன்றும் பெருசாக போகல அப்படின்னா, இதை நான் பேச ஆரம்பிச்சேன்னா 1 மணி நேரமும் ஃபுல்லாகவே கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். இந்த 1 ஹவரை நான் உங்கள் ஃபுல்லாக லோட் பண்ணி விட்டேன்னா நாளைக்கு ஒன்றுமே தெரியாது, ஞாபகமே இருக்காது. அதனால் இப்போ ஏற்கனவே இருந்தவங்களுக்கு இப்போ இது கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நம்புகிறேன். இப்போ அந்த 2 எந்த பேண்டில் எப்போ பார்க்கணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேனான்னு தெரியல. சொல்லியிருக்கேனா சார் ஜனா சார் நான் இதுக்கு முன்னாடி? இல்லை சார். இப்போது ஐடியா இருக்குங்களா? ஆமாம் சார். இப்போ அதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே. கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. இன்னும் எம்டபிள்யூ பார்க்க சொல்லித்தரல. எம்டபிள்யூ பார்க்குறது லைவில் பார்ப்போம், அப்படின்னா நெக்ஸ்ட் வெபினாரில் பார்த்துருவோம். அதை இப்போதைக்கு எம்டபிள்யூ பார்க்குறது தாண்டி இந்த ப்ளூ பாக்ஸ் பிரேக் அவுட் தான் ஃபஸ்ட்டு ஒர்க்கு. அதுக்கப்புறமா இந்த ஷேடோ பாக்ஸ், சாரி ஸ்டாப் அண்ட் பாக்ஸில் என்ட்ரிஸ் எம்டபிள்யூ பார்க்குறது எப்படின்ட்டு அதில் பார்ப்போம். அதோட உங்களுக்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நீங்கள் லைவில் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வீக்கு இந்த ப்ளூ பாக்ஸ் பிரேக் அவுட்டு, செகண்ட் வீக்கு இந்த எம்டபிள்யூ பேட்டர்ன் பார்க்குறது, மேலே எம்மும் கீழே இந்த பாக்ஸில் டபிள்யூவும் பார்க்குறது. டவுட்ஸ் இருக்கவங்க கேளுங்க. இதில் ஏதாவது ஒரு வாரம் 2 நாள் கையில் வச்சுருந்துருப்பீங்கள்ல, இல்லை ஏதாவது பழைய வீடியோஸ் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா யாருக்காவது? சார் ஒரே ஒரு இதுதான் சார். ஹையர் டைம் ஃப்ரேம் பேண்டில் இப்போ நான் ஸ்கேல்ப் மாஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். மோஸ்ட்லி நம்ம மீட்டிங் இல்லாத டைமில் பார்க்குறப்ப, இப்போ மத்தியானம் இந்த 4 மணி டைம் பார்க்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்கேல்ப் மாஸ்டரில் பார்ப்பேன் சார். அப்போ அதில் என்ட்ரி கொடுக்குது, அதில் என்ட்ரி போட்டுட்டோம்னா அப்போ கிரே பேண்ட் ஸ்விட்ச் பண்ணிட்டு கிரே பேண்டில் என்ட்ரி வருதுல்ல சார், அங்கே என்ட்ரி கொடுக்கும்போது அதோட ஸ்டாப் லாஸ் அப்படியே ட்ரையல் பண்ணிட்டு போய்க்கலாமா? ஆக்சுவலாக நம்ம அந்த பர்பஸ்க்காக தான் அது கொண்டே வந்தது. ஓகே சார். நீங்கள் கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா. ஓகே சார். அதாவது கிரே பேண்டு, ஹையர் டைம் ஃப்ரேம் பேண்டு பவுன்ஸு, கிரே பேண்ட் பிரேக் அவுட்டு, கரெக்டாக? ஆமாம் சார். அப்போ கிரே பேண்டில் அதே மாதிரி அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பேண்டில் சும்மாலாம் வந்து பவுன்ஸ் ஆகாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை தான் வரும். ஒரு தடவை பவுன்ஸ் ஆச்சுன்னா ஒரு தடவை 2வது தடவை வரும், மிஞ்சி போனால் அவ்வளோதான் வரும். அதனால இருந்தால் பின்னிக்கிட்டே இருக்கும், நவரே நவராது. அது எதுவும் நம்ம பண்ண முடியாது. அந்த டைமில் நம்ம டேட்டு போகக்கூடாது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா 1 ஹவரில் 1 ஹவரில் போயிட்டு ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஸ்ட்ரக்சர்னால் எஸ்எம்சியில் வர ஸ்ட்ரக்சர் இல்லை, ஆக்சுவலாக மார்க்கெட் மேக்கர் ஸ்ட்ரக்சர். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, WVVM. அந்த ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஆமாம், அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சரில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டா நம்ம உள்ளே போகலாமா வேணாமா, இல்லை அந்த ஸ்கிரிப்டை தூக்கி ஓரம் கட்டலாமா அப்படின்னு முடிவு எடுத்துக்கலாம். சரி, அது அடுத்த வாரம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ சொல்லலாம், இப்போயே சொல்லிட்டோம்னா ஒன்றும் ரொம்ப கண்டென்ட் போட்ட மாதிரி இருக்கும். இன்றைக்கி இதுதான் அவங்க பேட்டர்ன் படிச்சுட்டாங்க. இப்போதைக்கு பேட்டர்ன் பிடிச்சவங்க அடுத்து பேண்டில் பவுன்ஸில் எந்த டைமில் எந்த பேண்டு பவுன்ஸை பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுலேயே நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி வரணும். இப்போது பேண்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. எந்த பேண்டுக்கு? பர்பிளுக்கு. கிரே பேண்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் எடுக்க மாட்டோம். பர்பிள் சார். பர்பிளுக்கு ஆப்போசிட்டாக அந்த வீடியோவில் பேசிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்களே எல்லாரும். நீங்கள் ஒன்றும் வீடியோ பார்க்கலையே? இப்போ சொல்லலேன்னு. இல்லை பரவாயில்ல, திரும்ப சொல்லலாம்னு நினச்சேன். வெறும் இல்லை, அதாவது பேண்டு பக்கத்தில் இருக்க பட்சத்தில், இந்த பர்பிள் பேண்டு பக்கத்தில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த செல்லு கொடுக்குது அப்படின்னா இந்த செல்லுக்குலாம் போகக்கூடாது. சொன்னவொடனே எக்ஸாம்பிளே கிடச்சிச்சு. ஏன்னா உடனே தள்ளி விட்றோம். செல்லு நல்ல பெரிய கேண்டில் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், வி ஷேப் ரிவர்சல் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அப்படியே ஓடும் சில டைமில்.
இப்போ ஆக்சுவலாக சிக்னல் எதில் இருக்குதுன்னு தெரில, கிரே பேண்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பர்பிள் பேண்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் சிக்னல் கேண்டில். அடுத்து இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில். இமீடியட்டாக ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருச்சு. ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. எவ்வளோ பிப்பு போயிருக்கு இது? நியூயார்க் இது கண்டிப்பாக 10 பிப்பு வரும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் டார்க்காக மாற்றி வச்சிட்டேன், எனக்கே இப்போ ஒன்றும் தெரில. 14 பிப்பு வந்திருக்கு. சரியா, இதோட கலரை மாற்ற முடியாதா சார்? மாற்றிட்டேனே. இதோட இப்போ கலர் இதோ அது இண்டிவிஜுவல் நம்ம இங்கே மாற்றுறது தானே, அது எதுவும் பண்ண முடியாது. சரியா, 10 பிப்பு தான் நம்ம டார்கெட்டு. நம்ம என்ட்ரிலேருந்து 10 பிப்பு கரெக்டாக ஓடும், அதனால் தைரியமாக எடுக்கலாம். சரி, அதுக்கு அடுத்து இதோ இந்த மாதிரி இடத்துலலாம் ஆப்போசிட்டில் எடுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அளந்து பாருங்கள், இது தள்ளி விடுறதுக்கே 20 பிப்பு இருக்கும் போல். அதனால் அந்த 20 பிப்பு டார்கெட்டுக்கே நம்ம ட்ரேடே பண்ணிக்கலாம். சரி, என்ட்ரி கிடச்சா, என்ட்ரி வரலை, கிடச்சதுன்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவோன்னா, மார்க்கெட் ரொம்ப நேரத்துக்கு செல்லில் இருக்கா, ரொம்ப இப்போ கிரே பேண்ட் சிக்னல் பாருங்கள், அந்த சிக்னல்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கிரே பேண்ட் இறங்கி வந்திருக்கா, இவ்வளோ தூரம் செல்லு வந்தது. இங்கே வந்து ஒரே ஒரு ப்ளூ வந்து பைக்கு மாற்றிடாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும், எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். மார்க்கெட் வந்து கீழே வந்துடுச்சு, இவ்வளோ நேரமும் செல்லே தான் இருக்குது. இந்த இடத்துல இந்த ஒரு பிரேக் அவுட் வந்து பைக்கு வந்து மாற்றிடாது, ஃபஸ்ட்டு கேண்டில் மாறாது, வாய்ப்பே இல்லை. சரிங்களா, அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, எம் போட்டுருச்சு. சரி, எம் போட்டுச்சு, நெக்லைன் உடச்சி கீழே போதான் கேட்டால், இவ்வளோ நேரம் சைட்வேஸ் அடிச்சுட்டு இந்த ஒரு குட்டி எம்மும் வந்து என்ன பண்ணிடாது, கீழே போயிடாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 ஸ்விங் அடிச்சதுனாலே என்ன பண்ணிடணும், உஷாராகிடணும். இமீடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் என்னென்னா, ஒரு பாக்ஸை போட்டுருங்க, அவ்வளோதான். அந்த ஓவராலாக ஒரு பாக்ஸை போட்டுருங்க. அது எப்போ ட்ரேட் ஆகுது, எப்போ அது உடைக்குதோ அது வரைக்கும் விட்டுருங்க. 2 பக்கம் அலர்ட் வச்சுருங்க, இந்த பக்கம் ஒரு அலர்ட்டு, கீழே ஒரு அலர்ட்டு வச்சுட்டு அது பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு பவுன்ஸ் கொடுக்கும், அப்போ எடுத்துங்க என்ட்ரி. அது வரைக்கும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அடிச்சிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா திரும்பவும் கொடுக்குன்னு ஓடாது அவ்வளோ சீக்கிரத்தில், மேலேயோ இல்லை கீழேயோ ஓடாது. அது ஓடும், எப்போ ஓடும் அப்படின்னா, இந்த பேண்டு வந்து இருக்குல்ல, இந்த பர்பிள் பேண்டு, அது வந்து கூடவே கீழே வர வரைக்கும் அது உக்காந்துட்ருக்கும், போய் தொலையாது. அந்த பேண்டிங் இழுக்கிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும், ஸ்லோவாக தான் நின்றுட்டுருக்கும். இது ஃபுல்லாக உள்ளே போனீங்கன்னா உங்கள் காசெல்லாம் கரியாயிடும், எங்கே போனாலும் காலி. இந்த பிரேக் அவுட்டுக்கு போனாலும் காலி, இந்த எம்முக்கு போனாலும் காலி, தப்பிக்கலாம் முடியாது. அதனால் தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா 2 பக்கம் பெரிய பவுண்ட்ரி ஒன்று போட்டுக்கோங்க. இதுக்கு நடுவில் பிரேக் ஆகட்டும், ஒரு பவுன்ஸ் கொடுக்கும், இந்த பவுன்ஸில் கூட நீங்கள் என்ட்ரி போய்க்கலாம். சரிங்களா, அங்கேயுமே வந்து சிக்னல் வரலை, சிக்னல் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இப்போது இந்த இடத்துல சிக்னல் வந்திருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். இதில் கட் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் சிக்னல் வந்திருக்கான்ட்டு, அதை வந்து ஜஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஆட்டோ பேண்ட் இருக்குல்ல சார், கிரே பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த கிரே பேண்டை இப்போ 3 மினிட் தானே, இந்த 3 மினிட்டை போய் நான் 1 மினிட்டில் பார்க்க போகிறேன். அப்போது 3 மினிட்டை தான் 1 மினிட்டில் பார்க்க போகிறேன். ஸோ 3 மினிட்டில் வச்சுட்டு ஸ்டாட்டிக்னு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் எந்த டைம் ஃப்ரேம் மாற்றினாலும் 3 மினிட்டில் கிரே பேண்ட் எப்படி இருக்கோ நல்லா பாருங்கள். 3 மினிட்டில் கிரே பேண்ட் எப்படி இருக்குது, இங்கேருந்து இறங்குது, இப்படி போயிருக்கு, இப்போ நான் 5 மினிட் போனாலும் 3 மினிட்டோட கிரே பேண்ட் தான் அங்கே வரும். தெரியுதா, நான் 15 மினிட்ஸ் போனாலும் அதான் வரும், 1 மினிட் போனாலும் அதான் வரும். ஏன் அப்படின்னா, நான் ஸ்டாட்டிக்னு சொல்லி கிளிக் பண்ணி விட்டுட்டேன், ஆன் பண்ணி விட்டுட்டேன். அது எந்த டைம் ஃப்ரேம் இங்கே இருக்குதோ அந்த டைம் ஃப்ரேமோட கிரே பேண்டை தான் காட்டும். சரியா, நமக்கு 1 மினிட்டில் சிக்னல் என்ன பண்ணியிருக்கு, கிடச்சிருக்கா? இங்கே கிடச்சிருக்கு சார், முன்னாடி வந்திருக்கா? இந்த இடத்துல அங்கே 3 மினிட்ல சிக்னல் வந்துருந்துச்சா? இல்லையே சார், வரலை. வரல. ஸோ 3 மினிட்டுடைய சிக்னலை நீங்கள் 1 மினிட்லேயே எடுக்கணும்னா 3 மினிட்ல சிக்னல் வராமல் போகிற சுச்சுவேஷனில் கூட 1 மினிட்ல இதுலேயுமே என்ன இதாகல சார், ஈஸியாக வரல சார். ஈஸியார் வரலையா? ஈஸியார் வந்துருச்சு, இதுதான் ஈஸியார். ஃபர்ஸ்ட் லெக்ல வரல சார், செகண்ட் லெக்ல வந்திருக்கு. அது பரவாயில்ல, உங்களுக்கு சிக்னல் கேண்டில் புதுசாக வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெக் இக்னோர் பண்ணிட்டு இதுல தானே கால்குலேட் பண்ணணும். ஆமாம் சார். அதனால இது கணக்கு இல்லை, கரெக்டாக தானே போயிருக்கு.
ஸோ சிக்னல் இங்கே வந்திருக்கு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியும். இதுக்கப்புறம் இந்த அப்டேட்டு கிரே பேண்ட்லேயும் இருக்குது. அதாவது ஸ்கேல்ப் மாஸ்டரில் எப்படி எல்லா டைம் ஒன்ஸ் நீங்கள் ஸ்கேல்ப் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டீங்க அப்படின்னா ஹை டைம் ஃப்ரேம் பேண்ட் எப்படி எல்லா டைம் ஃப்ரேம்லையும் ஒரே தானே கொடுக்கும், ஒரே பேண்டுக்கான சிக்னல் தானே கொடுக்கும். ஆமா சார். அதே ஆப்ஷன் இதுக்கப்புறம் கிரே பேண்டுக்கும் இருக்குது. சார் ஜனா சாருக்கு இதில் ஒரு டவுட் இருந்துச்சு சார். ஜனா சார். அப்படியா? சொல்லுங்கள் சார். ஆமாம் சார். நேற்று நைட்டு பேசிட்டோம் சார். நேற்று என்கிட்ட பேசிட்டு இருந்தால சார். நீங்க சொல்லுங்க சார். பர்பிள் பேண்ட் வந்து 3 மினிட் 5 மினிட் 1 மினிட் போனாலும் ஒரே இடத்துல தான் இருக்கும்னா. ஆமாம் சார் வந்து மாறும்னாங்க. மாறாது. அது மாறும். இல்ல சார் 5 மினிட்ஸ்ல HDF பேண்ட் இருக்குல்ல, அதான் பர்பிள் பேண்ட். இல்ல சார் ஆட்டோ பேண்ட் இருக்குல்ல, ஆட்டோ மாறும் சார். 5 மினிட்ஸ்ல ஆட்டோவும் சார் 5 மினிட்ஸோட ஆட்டோவும் 5 மினிட்ஸில் ஸ்கேல்ப் மாஸ்டரும் ரெண்டும் ஒரே பேண்ட். அதான் சொன்னாங்க. அது ரெண்டும் ஒரே பேண்ட். ஆனால் அந்த ஒரே பேண்ட் 3 மினிட்ஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா அது ஸ்கேல்ப் மாஸ்டரில் இருக்குதா இல்லை இப்போ ஆட்டோவில் இருக்குதான் பார்ப்போம். ஆட்டோ வந்து அது எல்லா இடத்துக்கும் மாறிட்டே இருக்கும். ஸ்கேல்ப் மாஸ்டர் தான் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ட்ரேட் செட்டப் எப்போவுமே இது நீங்கள் கிரே பேண்டில் இது ஸ்டாட்டிக் ஆனில் இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஃபால்ட்டாக இத்தனை நாள் எப்படி இருந்தீங்களோ இண்டிகேட்டர் போட்டால் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. தேவைப்படுறவங்க மட்டும் மாற்றிக்கலாம். எனக்கு 3 மினிட்ஸோடைய சிக்னல் நான் 1 மினிட்டில் பார்க்கணும், இல்லைனா 5 மினிட்ஸில் வர என்ட்ரி நான் 1 மினிட்டில் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேமில் மெயினாக என்ட்ரி வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம் இங்கே செட் பண்ணி விட்டுட்டு அதை பின் பண்ணிடணும். பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் போனாலும் அந்த டைம் ஃப்ரேமோடைய கிரே பேண்ட் தான் உங்களுக்கு காட்டும். ஓகே சார். ஓகேவா? இப்போ ஆகாஷ் நீங்கள் 5 மினிட்ஸ் தானே யூஸ் பண்ணுவீங்க. 5 உடைய கிரே பேண்ட் 3 மினிட்ல எடுப்பீங்க, 1 மினிட்ல பார்ப்பீங்க இல்லையா? ஆமாம் சார். 5லேருந்து 3, 3லேருந்து 1. அது நீங்கள் டேரெக்டாக. ஆனால் மெயின் எது உங்களுக்கு 5ஆ 3ஆ? 5 தான் சார் மெயின். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் என்னன்னா 5 வச்சுட்டு ஸ்டார்டிங் கொடுத்துட்டு நீங்கள் 3லேயும் எடுத்துக்கலாம் 1லேயும் எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். இப்போ வேறு யாராவது 3 மினிட் தான் மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் 5ஏ போகிறதில்ல அப்படின்னா 3 மினிட்டோடைய என்ட்ரி நான் 1 மினிட்ல போய் எடுக்கணும்னா அதை வந்து 3 மினிட்ல செட் பண்ணிட்டு 1 மினிட்ல எடுத்துக்கலாம். எம்ஏ சிக்னல்ஸ். ஆமாம், எம்ஏ சிக்னல்ஸ் மேஜரான டைம் ஃப்ரேம் வந்து ஸ்டாட்டிக் அப்படி தானே சார்? நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அது அப்படியே ஸ்டாட்டிக் ஆகிடும். அது மாறாது. நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் போனாலும் மாறாது. நீங்கள் 3 போட்டிங்கன்னா 3 தான் வரும். இப்போ இதுக்கப்புறம் 3 தான் ஸ்டிக் ஆகிருக்கும் எல்லா இடத்துலையும். நீங்கள் 1 மினிட்ல இருந்தாலும் சரி 1 ஹவரில் இருந்தாலும் சரி 3 தான் வரும். அப்போது 5 வச்சுட்டிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக 5 வச்சுருக்கேன் நான். ஏன்னா ஸ்டாட்டிக் டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். ஏன்னா எல்லாேருக்கும் வந்து அதை அப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. அதனால் நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது போக போக பழகிடும், லைவில் பழகிடும். ஏன்னா எம்ஏ சிக்னல்ஸும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு, கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பழகிடுச்சு இல்லையா? அது மாதிரி எம்ஏ சிக்னல்ஸில் இருக்கிற செட்டிங்ஸ் அதுவும் இதுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. 55 21 அப்புறம் 1 மினிட் ஸ்கேல்பிங்னு சொல்லி ஒரு செட்டப் கொடுத்துருக்கேன். இதை வச்சிங்க அப்படின்னா நீங்கள் 1 மினிட்ல தான் இருக்கணும். அது கொண்டு 1 மினிட் ஸ்கேல்பிங் ஆன் பண்ணிட்டு 5 மினிட்ல உட்காரக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் 1 மினிட்ல வச்சுட்டிங்கன்னா இங்கே இருக்க செட்டிங்ஸ் எதையும் அது கண்டுக்காது. ஸ்டாட்டிக் இருக்கோ இல்லையோ, ஸ்டாட்டிக் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டாட்டிக் இருக்கணும். ஸ்டாட்டிக் ஆன் பண்ணிட்டு 1 மினிட் செட்டப்னு வச்சுட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் வச்சாலும் அது மாறாது. அது ஒரு கிரே பேண்டை வரைஞ்சி காட்டும். அந்த கிரே பேண்டோடைய சிக்னல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு 1 மினிட்ல ஸ்கேல் பண்ணிக்கலாம். அடிக்கடி என்ட்ரி வந்துட்டு. ஸோ அந்த ஒரு நிமிஷம் இருங்க. MA55னா அது ஒரு நிமிஷம். ஓகே ஓகே ப்ரோ. அப்போ நானும் ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் டீ போட்டுட்டு இருந்தேன். நீங்கள் MA சிக்னல் உடனே டக்குன்னு ஓடி வந்துட்டேன். அப்போ இதுக்கு முன்னாடி கேட்டதெல்லாம் பொய்யா கோபால்? என்ன யாரு கோபால்? இல்லை சார், ஹெட்ஃபோன் எடுத்துட்டேன். இது ஆமாம் நீங்கள் தானே ஃபாசில் ப்ரோ, கேளுங்க டவுட்டு. சந்தீப் வீடியோ ஆஃப் பண்ணுங்க. MA சிக்னல்ஸ்க்கு சொல்லிட்டு இருந்தீங்களா, அது கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? 2 மினிட்ஸ் தான் வந்துடும். வாங்க ஒன்றும் பிரச்சனை. அது ஒன்றும் இல்லை ப்ரோ. எம்ஏ சிக்னல் லைட்டில் வந்துருச்சுன்னாரு. அவ்வளோதான். அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணி அது இங்கே கொண்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் ஒரு இடத்துல. அவ்வளோ ஒரு போயிட்டே நினைக்கிறேன். எல்லாமே பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா எம்ஏ சிக்னல்ஸ் வச்சுருக்கவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கேல்ப் மாஸ்டர் பேண்டு தேவைப்படுதுன்ட்டு 2 இண்டிகேட்டர் உள்ளே போட்டுக்கிறாங்க. எம்ஏ சிக்னல்ஸையும் வச்சுக்கிறாங்க, சிக்னல் லைட்டையும் உள்ளே வச்சுக்கிறாங்க. அது ஸோ லோடு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு, சிஸ்டம் லோடு தாங்காது. அதனால் என்ன பண்ணிட்டேன், எம்ஏ சிக்னல்ஸை மட்டும் தூக்கி இது கூட கம்பைன் பண்ணிட்டேன். ஸோ சிக்னல் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் தான் அந்த சிக்னல் எனேபிள் ஆகும். அதனால் லோடு எக்ஸ்ட்ரா இருக்காது. கிரே பேண்டுக்கு பதிலாக எம்ஏ சிக்னல்ஸ் ஒர்க் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் இந்த MA5521 யூஸ் பண்ணுறதுனால